Hello and welcome back guys. We have something curiosity. இன்னைக்கு நான் என்ன பண்ண போகிறோம்னா மைன்கிராஃப்ட் விளையாட போகிறோம். இதுதான் கமாண்டர் சென்சியோட சீசன் 3 எனக்கு கொஞ்சம் மறதி ஆயிடுச்சு. ஸோ இந்த சர்வர் நம்மளுக்கு அதிகமாக பொறுத்தது தேவை. இப்போ நம்மளுக்கு என்னன்னா முதல்ல நான் என் இன்வென்டரி கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு நான் வரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே மேலே என் கிராஃப்ட் இன்ஃப்ளூயன்ஸுன்னு காமிச்சு அது ரிட்டர்ன் பண்ணுவீங்க. அது பாவம் கேட்குது, சரி பாவமாக கேட்குது என்கிட்ட இந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கே ரெசிஸ்டன்ஸ் இதுதான் என்னோட போர்ஷன் ஏரியா 5 கிளாக்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு வேண்டியது ரொட்டேட் பண்ணிக்கணும். இந்த இதில் ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே ஃபுல் லென்ஸில் இருக்குது கைஸ். நான் இப்போ தான் நோட் பண்ணுறேன். இது ஐயோ எதையோ போட்டேன். நான் வேறு ஓசியில் கடைசி புக் இது வேறு. ஆமாம் கைஸ், ஓசி புக் கைஸ் இது நான் காசு கொடுத்து வாங்கினேன். அதில் எனக்கு எங்கே கிடச்சிதுன்னா என்னோட இதில் கிடச்சிது. நான் என்னோட செஸ்ட்டு நோண்டிட்டு இருந்தேன். அங்கே ஒரு குட்டி செஸ்ட் இருக்குதான், அது என் செஸ்ட்டு தான். அந்த ஒரு குட்டி செஸ்ட்டோடு தான் இருந்தது. ஆமாம், அந்த குட்டி ஜஸ்ட் நோண்டிட்டு இருக்கும்போது எனக்கு இது கிடச்சிது. எப்படி இது ஓபியாக செக்கி எப்பயுமே தலைவர். எனக்கு என்னன்னு தெரியல, சர்வர் ஒன்று இருக்குது. நீங்களே பாருங்க, இது என் ஆக்ஸ் பாருங்க. என் ஆக்ஸ் என்சாண்டிங் டேபிள் போட்டு எனக்கு எப்படி இருக்குது 1 செகண்ட். நான் இது எப்பயுமே வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு ஜொலிக்கணும். கிளிண்ட் ஸ்பீடு, கிளிண்ட் ஸ்ட்ரென்த் தான். ஐயோ இது எனக்கு எப்பயுமே ஸ்ட்ரென்த்து தான் முக்கியம். ஏன்னா இது பார்க்க கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஜொலிக்கிறதா. இப்போ நம்மளுக்கு என்னன்னா நம்மளுக்கு சர்வரில் நம்மளுக்கு சோகம் தான் முக்கியம். இந்த சர்வரில் உங்களுக்கு காசு வேணும். காசை நம்ம சால்ட்டு நாட் ஈவன் இப்போ நம்மளுக்கு எக்ஸாம்பிள் இதுதான் சர்வர் சொல்லுவது தான். இங்கே பார்த்தீங்கன்னா பசாலு தான் அதிகம். இது பாருங்க, பசாலு செல் வேல்யூ அதிகம், வேல்யூ அதிகம். அதுக்கு சில ரினியூவபிள்ஸ் ஏன்டா $10 அது செல் வேல்யூன்னு சொல்லி ஏமாற்றிட்டான். சரி அவங்க பற்றி நம்மளால் இது பண்ண முடியாது. உங்களுக்கு இப்போ என்ன பண்ணணும்னா என்ஜிபி மைண்ட் பிளான் இருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லை, வெறும் என்சாண்டிங் இருக்குது கைஸ். என்னது கைஸ் இது? வெறும் என்சாண்டிங் இருக்குது. இது எல்லாம் விண்டு பஸ் வரணும். எவ்வளோ செலக்ட் பண்ணா அவ்வளோ சொல்லி முடிஞ்சிச்சு. கேம்ப் ஃபயர் சரி, நான் போய் ஒரே ஒன்று வாங்கிக்கிறேன். கிரீப்பர் மேலே. ஸோ இப்போ நம்மளுக்கு என்னன்னா இங்கே பெட்டு ஏண்டா ஒரு ஆரஞ்சு பெட்டு, அது இன்னும் கலர் சூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருவோம். இப்போ நம்ம என்னன்னா ஷல்கர் பாக்ஸு காசு ஆல்ரெடி ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ன கேஸ் எக்ஸ்ட்ரா இப்போ நம்ம எதுக்கு நம்ம இந்த சர்வருக்கு புதுக்கணும்? இப்போ வந்து போனால் நம்மளுக்கு பிகேட்ஸ் வேணும்னா இவங்க கூட வரல. நம்மளுக்கு வேண்டியது இந்த சர்வர் இருக்கிறதுலே இப்போதைக்கு எனக்கு கேட்குது. உங்களுக்கு கேட்குதான் தெரியல. நான் வந்து அகைன் பார்ப்பேன். நீங்கள் பார்க்குறீங்களே, நானும் அகைன் பார்ப்பேன். கொஞ்சம் வேலையை பார்ப்பேன். இருப்பேன் நெக்ஸ்ட் நான் அந்த வேலையை பார்த்து தான் ஜாலியாக இருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ பார்க்க உங்களுக்கு ஒரே ஒரு க்ரீப்பர் டைசிஸ் கொலை பண்ணாங்க. அது அப்போவியான ஜீவன். அதுக்கு வெடிக்கணும் தான் தோணுது. வெடிக்க விட்டுருங்க. கண்ட்ரோல் ரூம்னா போய் ரூட் பண்ணுங்க. என்ன சரி ஹார்ட் போல டெக்னாலஜி. ஐயோ காப்பாற்றுங்க. சோழி முடிஞ்சிச்சு. கைஸ் ஐ மீன் வாட்டர் இன்னும் எனக்கு ஒரு எழுத்து கொடுத்துருந்தேன். அப்போ
அப்படி ஓகே இருக்கியா போல சொல்லி வாயமுள்ள ஒரு பாதி எழுத்து போயிடுச்சு. பட் ஒரு இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்னா இந்த சர்வர் தான் இருக்கிறதுலே ஊப்பியான சர்வர். நம்மளுக்கு என்ன காசு வேணும், நான் காசுக்கு அந்த ஏரியா தான் இப்போ நீங்களே பார்க்கலாம். இப்போ நமக்கு என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் மைனிங் போகலான்னு இருக்கேன். ஸோ இந்த மைனிங்க்கு நான் என்ன பண்ணணும்னா இது ஒரு வாட்டர் போட்டு பண்ணலாம் தான் தோணும். நம்ம அது கேவலம் வாங்க அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆர்டிங் பண்ண போகிறோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். மூவிங் வில் கேன்சல் திஸ் லொக்கேஷன் ஆஃப்டர் ஒன் ட்ரைஸ் பரவாயில்ல கைஸ். எனக்கு டவுட் ஆக்சிடென்ட் ஃபார்ச்சுனேட் எனக்கு இப்போ இருக்குன்னு தெரியாது கைஸ். எனக்கு ஃபுல் ஆக்சிடென்ட் ஃபார்ச்சுனேட். இப்போ நான் பிக்கேக்ஸ் வச்சுன்னா நான் ஊருக்கு போயிடுவேன். இந்த ஆக்சிடென்ட் என்ன ஒரு வேளை நான் ஆக்சிடென்ட் ஸ்கோர் பண்ணணும்னா ஐட்டம்ஸ் டபுள் ஐ லாவா வச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா இந்த நெதரில் இது ஆஃப் இல்லாமல் நான் இப்போ நெதரைட் போய் எடுத்துருக்கேன். இப்போ அதே மாதிரி டெட்டுக்கு இதுக்கும் இருக்குதானே. ஆமாம் இதுக்கும் நம்மளுக்கு இருக்கு இல்லை எதுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக. ஏதாவது சிக்கனை மூணு லாவான்னு பண்ணலாம் தரும். ஸோ எனக்கு வந்து நான் ஒரு மாதிரி சிக்ஸ் வச்சு இப்போ இது என்னன்னா நைட் ஆகும். நம்மளுக்கு நம்ம என்ன பண்ண வரோம்னா ஒரு ஹனி வேல் இருக்குது. எதுக்குன்னா நான் வந்து அவங்க என்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்னா போயிட்டுருக்கு ஃப்ளைங் மிஷின் யூஸ் பண்ணி சரி போயிட்டுருக்கேன். அவங்க பாட்டுக்கு என்ன தான் எனக்கு வாங்குவோம். நம்ம சரியாக போய் வேலையை அது எனக்கு தனி தேவை ப்ரோ. ஓகே நைட் ஆகிடுச்சு இப்போதான் நோட் பண்ணுறேன். ஸோ இப்போ இது உடச்சிட்டோன்னா சில்க் வச்சு உடச்சாச்சு. இப்போ நம்மகிட்ட 2 ஹனீஸ் தட்ஸ் அ கிரேட் சைன் ஆஃப் லைஃப். 2 ஹனி இருந்தால் போதும் நம்மளுக்கு. பூ இருந்தால் போதும். மேலே பூ கூட நான் வாங்கிப்பேன் காசு கொடுத்து. பூனா வாங்கி பண்ண வேணும்னா போகலாம் நம்மளுக்கு. இப்போ நம்மளுக்கு அணுக வேண்டிய பொருட்கள் தான் ஒரு இன்னொரு பொருள் அதுதான். ஐயோ என் வீட்டுக்கு ஒரு வாரம் போகணும் கைஸ். பார்த்தாங்க என் வீடு நான் தான் வீடாக வச்சுருக்கேன். என் வீடு கூட பாருங்க இந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்குது. நான் பின்னாடி ஒரு டோர் வச்சுக்கலாம். இது வச்சு பின்னாடி வைக்கலான்னா ஃபர்னஸ் இருக்குது. என் வந்து நான் பப்பி இருக்கு. என்ன பண்ணலாம் ஃபார்ச்சூன் இல்லைன்னு சொல்லி இந்த மைண்ட் எல்லாம் ஏஜி கேட்டால் நம்ம சொல்லிடலாம். நம்மகிட்ட 7 டைமண்ட் இருக்கு. ஓகே இந்த சைடு ஒரு பிக்சர்னா தட் பிலாங்ஸ் டு கோஜோ 707. ஓகே இப்போ இங்கே ஒரு டோர் மாதிரி வச்சுட்டோம்னா இது பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப நேரமாக அது என்கிட்ட கிராப் பண்ணுறியா இல்லை எந்திரிச்சு வயசு மேலே பாருங்க. அது நம்மளுக்கு தொல்லை பண்ணுது. நம்மகிட்ட ஊர் உண்டு கூட எங்கே வர உட்நாக்ஸ் எப்படியோ வந்துச்சு எடுத்துக்கோ. செடி உள்ள ஒரு தூக்குகிற வயசு 5 ரீசன் என்னால் இப்போ 3 டோர் கிடைக்கும். இப்போ எனக்கு ஹனி வேணும். எதுக்கு ஹனினா இப்போ நான் ஹனி பீ வச்சு ஹனி எடுத்து ஹனியை வச்சு என்கிட்ட சுகரும் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும். இந்த நான் அடுத்து இந்த கிரைண்டிங் பண்ணுவோம். ஹனிக்கே ஒரு கிரைண்டிங் எனக்கு பீஹை வாங்கும். வேணும்னா நெக்ஸ்ட் இந்த அதெல்லாம் வாங்க போய் படுத்தணும். ஸோ இந்த சர்வர் தான் சர்வர் சொல்ல மாட்டாங்க. ஃபஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு அந்த சைடில் இருக்கிற வெப்சைட்டில் இருக்காங்க நோட்டிட்டு. இப்போ நம்ம இன்னைக்காக பண்ணணும்னா மைனிங் பண்ணணும். இதுக்குன்னா டைமண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஷாப்லேருந்தே வாங்கலாமே போகும். ஷாப்பில் வாங்கினா உங்களுக்கு நிறைய டைம் வாங்கலாமே இருந்தால் அது வாங்கவே முடியாது. வாங்குறது நான் வாங்கவே இல்லை. ஓகேவா? ஸோ அதுக்காக நம்ம ஸ்லாஷ் டீம்
நான் ஹெல்த் டீம் போகிறேன். நம்ம ஆர்டிபி தான் கொண்டு போகிறோம். நம்ம கொஞ்சம் இப்போ ஸ்டைலாக ஆர்டிபி பண்ண போகிறோம் கைஸ். அங்கே ஒரு ஆக்சுவலாக ஸ்பானிங் போய் ஆர்டிபி பண்ணுவோம். ஸ்பானிங்க தான் எங்கேயோ இருக்கும். ஸ்பான் ஓகே, நம்ம வந்து எங்கேயோ வந்துட்டோம் கைஸ். அடையோ ஏன் கொடுத்தாலே வந்துட்டான். யான் கொடுத்தாலே அந்த ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். இப்பயும் ஹெல்த்து பாருங்க, இங்கே பாருங்க எவ்வளோ வந்துருச்சு. இதோ இங்கே நம்ம போய் ஆர்டிபி பண்ணோம் கைஸ். ஏன்டா 3 பிளாக் வந்துட்டாங்கடா. நாட் ஈவன் க்ளோஸ் பேபி, டெக்னோபிளேட் never. Not even close, baby. Technoblade never dies. Technoblade never dies. Guys, I mean, Technoblade never dies. அப்பா இந்த சங்க் லோடாக அதுதான் கைஸ் ரொம்ப நேரமாக மைண்ட் பண்ணலான் இருக்கு. நான் போய் இதில் வேறு இது இல்லை, இல்லைன்னா எனக்கு வெயின் மேன் வந்து இருந்தால் நான்லாம் இந்த இடத்துக்கே டாப்பு. ஐயோ நமக்கு ரோஸ் 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 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இன்வென்டரியை க்ளீன் பண்ணுங்க கைஸ். என் செஸ்ட் கமெண்ட் போட்டு செஸ்ட்டு வர மாட்டேங்குது வேறு. செஸ்ட்னாலும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதுதான் பக்கான்னு தெரியல கைஸ். எல்லா சர்வர்லையும் இருக்குது, இந்த சர்வரில் மட்டும் இல்லை. சரி, ஏஜிக்கிட்ட கேட்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தங்கமான கேரட்டை தான் யூஸ் பண்ணுறாங்க. நாய் வருது. நம்மக்கிட்ட எத்தனை இது இருக்குது. இன்னொரு நாய் வருது. இந்த நாயை நம்ம போய் பிடிக்கலாம். சிம்பிளி ஏகே வாட்டி குட் பாய்ஸ். பரவாயில்லையே கைஸ், இவ்வளோ கம்மியான போன்லேயே இந்த டாக்ஸ் டேம் ஆகிடுச்சு. 2 டாக் நம்மக்கிட்ட இருக்குது. 2த்தையும் நம்மளுக்கு வேணுறதுக்கு டை வேணும். டை வாங்கிடலாம். இப்போ தான் நான் வருது எனக்கு ஹெல்த்து. நான் அங்கேயே லாவாக இருந்ததுலேயே குப்பை போட்டிருக்கணும். இங்கே இத்தனை குப்பை இருக்குது என்கிட்ட. எங்கேருந்து எத்தனைன்னு தெரில. அதெல்லாம் போ. கோல்டு ஆரம்பர் இருக்கட்டும் நம்மளுக்கு. தட்டு எதுக்கு வேணும்னு தெரில. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்காக டை வாங்குறேன்டா. எதுக்குன்னா இப்போ இன்னொன்றுத்துக்கு நம்ம எதுக்கு எந்த கலர் வைக்கலாம்னா ப்ளூ கலர் வைக்கலாம். ஏன்னா அது ஏஜி ஞாபகப்படுத்துகிற மாதிரி வச்சுக்கலாம். ஆமாம், நான் என்ன கைஸ் ஏதோ பைத்தியமாக கைஸ். நாளைக்கு கிராஃப்ட் பண்ண முடியும் டையை. நான் எதுக்கு காசு இதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு. டன் 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 டன். இந்த ஒன்று என்ன ரெப்பர் நீ வாடா கண்ணு. இந்த கலர் எடுத்துக்கோ. ஆர்மடியில் ஸ்கூட்டி வந்துட்டு ஆர்மடியில் பயம் போனோன்னா இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு இது டீம் ஹோமுக்கு வருதான்னு பார்க்கலாம். 2 நாய் வருதுங்க. ஐயோ ஏதோ நாய் கீழே, என் நாய் கீழே வந்துருச்சு. ரெண்டு பேரும் வாங்க, இங்கே என்னை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. டன் 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 டன். ஒரு நாய் வந்துருச்சு கைஸ். இந்த இன்னொன்று வரல கைஸ். ஐ மீன் பப்பி. இங்கே போகலாம். இங்கே வருதான்னு பார்க்கலாம். இருங்க, எதாவது ஃபுட்டு எடுத்தோன்னா வருதான்னு டவுட்டாக இருக்குது. நீங்கள் வாடா டேய், கீழே விழுந்துடாது. கீழே டேஞ்சரஸான ஆட்கள் இருக்காங்க. நான் வேறு மைன்கிராஃப்ட் வீடியோவில் வேறு ஏதோ பாட்டு பாடிட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஃபெதர் ஃபாலிங். எனக்கு டவுட்டு ஃபெதர் ஃபாலிங்
என்சான் பண்ண முடியுமான்னு பார்க்கலாமா? நம்மக்கிட்ட ஆக்சுவலாக எவ்வளோ இருக்குது? 7 இருக்குது. இதை வச்சு நம்மளால் பூட்ஸ் செய்ய முடியும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு நாய் கீழேயே மாட்டிக்கிச்சு. அந்த நாய் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஓ, தலைவர் இங்கேயே உட்காந்துட்டார். அடே, ஓ இது ஏன் நாயே இல்லை கைஸ். அப்போ நம்மளுது எங்கே போச்சு ஆரஞ்சு? ஏன்னா ஆரஞ்சு என்ன சூசைட் பண்ணிக்கிச்சா? இல்லை சேட்டை பார்க்கலாம். கைஸ், 1 dog is of mine is missing. சரி, நான் டிபி பண்ணும்போது வரும், அதை பிடிச்சி வச்சுக்கலாம் அங்கேயே. இப்போ நெக்ஸ்ட் வேலை என்னென்னா, இந்த சர்வரில் நான் ஒருத்தர் மட்டும்தான் இருப்பேன். இருக்கிறதுனால எனக்கு ஒரு லோன்லி ஃபீலிங் இருக்குது. இப்போ நம்ம எதுக்கு இப்போ என்னமோ நான் பண்ண மறந்துட்டேன் கைஸ். ஆர்மர் மறதி அதிகமாக இருக்குது கைஸ். இப்போ மைன்கிராஃப்டில் கூட மருதி வருது. நம்ம இதுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். எனக்கு என்ன எனக்கு வேண்டிய டெப்த் ஸ்ட்ரைடர்னு நினச்சேன், வந்துருச்சு. டெப்த் ஸ்ட்ரைடர் வந்துருச்சு கைஸ். எக்ஸ்பி வேணுமே. ஷாப் ஃபுட்டு கூட வாங்க முடியுது இந்த சர்வரில். ஒருத்தர் 16. சரி, ஒரு 32 ஆட் பண்ணலாம். டோன் டோரோ டோன் 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 டோன். இந்த சர்வரில் நான் மட்டும்தானே இருக்கேன் கைஸ். யார் கேட்க போகிற? நம்ம ஏன் காசு கைஸ் நான் யூஸ் பண்ணிக்குவேன். நீங்கள் என்னென்னா காசு எக்ஸ்பிக்கு இந்த மாதிரி என்ன மாதிரி எடுக்காதீங்க, நேர்மையாக எடுங்க. அட, இன்னும் 5 தேவை கைஸ். ஷாப் இந்த முறை ஒரு 16 வாங்கிக்கிறேன். என்ன கைஸ், 20. இன்னும் 3 லெவல் வேணும் கைஸ். இருங்க, இப்போ நம்மக்கிட்ட 600 இருக்கு. இப்போ நம்மளுக்கு 1க்கு 50. 600 டிவைடட் பை 2னா 300 ரூபா. இது என்ன 300? இவ்வளோனா 500 ரூபா. 550 12 தான். மேக்ஸ் யூஸ் பண்ணுவோம் லைட்டாக. எல்லாம் நான் போய் கொஞ்சம் மைனிங் காசு எடுத்துகிட்டு வரேன் கைஸ். இப்போ நம்மளுக்கு எதுக்கு டெப்த் ஸ்ட்ரைடர் வேணும்னா, நான் இப்போ அண்டர் த வாட்டர் போக போகிறேன். ஸோ காசு எடுத்துகிட்டு உங்களை அப்புறமா பார்க்குறேன். இது எனக்கு பிக்கக்ஸ், எந்த பிக்கக்ஸ் நான் ஃபார்ச்சூன் டெல்லர். நான் பேர் வச்சுருக்கேன் ஃபார்ச்சூன் டெல்லர்ன்ட்டு. அந்த சைடு ஆக்சுவலாக மைனே பண்ண முடியல. பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியுது தானே கைஸ், நாங்கள் மைனே பண்ண முடியல. ஸோ உங்களை ஒரு 15 கொஞ்சம் 15 நிமிஷம் கழிச்சு பார்க்குறேன். ஸோ இப்போதைக்கு மைனிங் போவோம் கைஸ். நம்ம இப்போ பார்க்கலாம். நைட் ஆகிடுச்சு. நான் ரொம்ப பரவாயில்ல, இவ்வளோ வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்வென்டரியை க்ளீன் பண்ணுறோம் கைஸ். போய் நான் என் வீட்டுக்கு போகிறேன் கைஸ். ஃபஸ்ட்டு நான் இப்போதைக்கு என்னால் என்னென்னா எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா எனக்கு ஆக்சுவலாக இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் எனக்கு ஆக்சுவலாக கரெக்டாக வர மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் காரணம் தெரியல. ஆனால் என்னோடய இன்னொரு நாய் காணாமல் எப்படியோ போயிடுச்சு. அதை வச்சுக்க கிராஃப்டிங் டேபிள் இருக்கா இங்கே? சரி, நாமளே திஸ் இஸ் எ கிராஃப்டிங் டேபிள்னு உருவாக்கலாம். ஒன்று உருவாக்கியாச்சு. ஏதோ தூக்கி போட்டு செய்கிறது. எனக்கு இங்கெல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த இப்போ எனக்கு மாற்றிக்கிறதுக்கு தான். ஏன்னா டெப்த் ஸ்ட்ரைடரு இதுன்னு கரெக்டாக இருக்கும்.
இப்போ எனக்கு இப்போ இந்த செஸ்ட்டை நான் நினச்சா இப்போ இப்படி கொடுத்தேன்னா அப்கிரேட் ஆயிரும். இப்போ நம்ம வேஸ்ட்டு போடலாம் கொஞ்சம். இவ்வளோ ஆரோ வச்சுருக்கேன் கைஸ் என்கிட்ட அவ்வளோ. ஆனால் நான் எண்டு ஃபைட்டில் தப்பிக்கலான்னு பிளான் போட்டிருக்கேன். அப்பயும் நான் ஃபஸ்ட்டு ஒரு சல்கர் பாக்ஸ் வாங்குகிறோம் கைஸ். அதுக்கு தான் காசு நம்மளுக்கு சேமிக்கணும். இப்போ ஏஜி நான் காசு எடுக்கிற டெக்னிக்கை பார்த்துட்டானா அவ்வளோதான். பார்த்துருவான். நானே அவன் வீடியோ பார்க்குறேன் அப்படின்னு கண்டிப்பாக பார்த்துருவான். இந்த ஸ்லோனஸ் சார் எனக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியலையே கைஸ். ஒரு வேளை ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் நான் அந்த மாப் ஃபார்மில் இது எப்படி வந்திருக்குன்னு தெரியல. வாங்க கொஞ்சம் படுத்துடலாம். இப்போ நான் ஏன் நைட்டு ஆக்சுவலாக சண்டை போடலாம் நீயா நானான்ட்டு. எனக்கு என்னென்னா ஃப்ளேம் ஆக்சுவலாக வேணும். ஃப்ளேம் என்னோட எதாவது ஸ்கோர் அடிக்குது எதாவது அடிக்கிறதா அங்கே சும்மா ஸ்லோனஸ் தாங்க இஷ் போயிருக்கு. அப்பயும் அந்த ட்ரையல் எஃபெக்ட் தெரியுதா? சக்ஸஸ் நோஸ். ஸோ கைஸ் கொஞ்சம் நான் லேகை கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். முள்ளுக்கு வந்துச்சு. அட்டாக் ஆயிடுச்சு கைஸ். என்ன கைஸ் ஸ்லோ. நான் இப்போ தான் நோட் பண்ணேன் ஒரு ஸ்லோனஸ் யாரும் ஸ்லோவாக போயிடுச்சு. ஸ்டேக்காக போன் இருக்குண்ணா. ஏன்னா போன் கிடச்சிடலாம் போல். இப்போ எதுக்குண்ணா இப்போ ஏஜிபி லைக் ஏஜி தான் இந்த இடத்த எனக்கு காமிச்சான் மைண்ட் பண்ணிக்கூடாது. இப்போ நான் அவனோட கூட நான் பணக்காரனே எல்லாம். ஐயோ இங்கோ. ஸோ கைஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ கொஞ்சம் காசு கிடச்சிருக்கு. மணி டாக்ஸ். இந்த காசு எதுக்கு நான் இப்போ காசு அதிகம். அப்போ எனக்கு டவுட்டு அப்போ எது நம்மளுக்கு நான் பண்ணல கைஸ். அது நான் பண்ணல. அது நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த பிளாக்ஸ் பண்ணது. நம்மளுக்கு சல்கர் எவ்வளோ. அந்த சல்கர் வாங்க கைஸ். எதுக்குன்னா நான் இப்போ எனக்கு டவுட் எந்த பிளாக் மைண்ட் பண்ணால் நம்மளுக்கு அதிக காசு கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஹனி பிளாக் வாங்கலாமா? ஸ்லைம் பிளாக் வாங்கலாமா? Oh my god, wax lightly weathered cut copper stairs. பர்ச்சு ட்ரை பண்ணலாம். பர்ச்சு ஏதாவது $10 மேலே வருதான்னு பார்க்கணும் கைஸ். வித்து பை ப்ரைஸோட $10 மேலே இருக்கணும் நம்மளுக்கு. அதுதான் கோலு. $10 மேலே எனக்கு செல் ப்ரைஸ் வரும். இந்த ஏதி வச்சுக்கிட்டு ஸோ ஐ கெஸ் cannot be watched. ஆனால் எனக்கு புரியல இதை மட்டும். ஆக்சுவலாக இப்போ டிஎன்டி என்ன ப்ரோ வைக்கலாமேன்னு கேட்டிங்கன்னா அலெக்ஸா சீப்பு தான். இப்போயே நான் செஞ்சிருவேன். நான் இப்போ என் பிளான் மொத்தமாக வேஸ்ட் ஆகிடுச்சு இதை பார்த்தது கைஸ். எவ்வளவு கஷ்டப்பட்டு. சரி நான் இப்போ நான் வெப்சைட் எடுத்து இந்த வீடியோ இப்போதைக்கு முடிக்கிறேன். நீங்கள் இன்னும் நல்லா பண்ணணுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு இப்போ எக்ஸ்பி வந்துருச்சு. நெக்ஸ்ட் நம்ம போகலாங்க. ஐயோ அந்த செஸ்ட்டில் ஒன்று போட்டு விட்டு போயிடுறேன் கைஸ். நம்ம ஒரு எண்டோட செஸ்ட்டுக்கும் வாங்கணும் முடியலை. அப்சீரியன் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் கைஸ். ஆனால் அது உடச்ச மாதிரி தோணுது.
ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நிறையா கட்டு பண்ணுவேன், ஏன்னா எனக்கு ஸ்டோரேஜ் மெயின்டைன் பண்ணும். அதேமாதிரி முதல்ல டார்ச் எடுக்கலாம், குப்பையாக இருக்குது. ப்ரோ டார்ச்சு மான்ஸ்டர்ஸ் ஸ்பான் ஆயிரும், அதெல்லாம் நடக்காதுங்க. ஃபஸ்ட்டு ரீசன். ஆமாம், இப்போ தான் நான் வருது இங்கே ஏதோ வில்லேஜர் நான் செஸ்ஸில் போட்ட மாதிரி ஞாபகம் இருக்குது. ஆமாம் கைஸ், இந்த சர்வரில் ஒரு வித்தியாசமான ஃபீச்சர் இருக்குது, வில்லேஜரை செஸ்ட்டு போட முடியும். நான் இப்போ ஆர்டிபி பண்ணிக்கிட்டே இருந்து ஒரு வில்லேஜர் கிடச்சி இங்கே செஸ்ஸில் இப்படி போட்டுடலாம். இங்கேயே நல்லா தான் அவனுக்கு எல்லாம் கரெக்டாக தானே இருக்குது தலைவருக்கு. நான் கைஸ் நல்லா பிளாக் வச்சு தலைவர் நல்லா தான் இருப்பார் கைஸ். வில்லேஜர் இங்கே செஸ்ஸில் போட்டால் கரெக்டாக தான் இருக்கும் தலைவர். இங்கே செஸ் நான் இந்த வில்லேஜருக்கு பெட்டு கூட என்னங்க கைஸ் உடச்சா எங்கேயோ போகுது. ஓகே கிடச்சிச்சா. அவன் என் பெட்டில் படுத்துகிறோம் போகிறான், என் பெட்டு பக்கத்தில். ஏன்னு எனக்கு கேட்கக்கூடாது, நம்ம இப்படி வச்சுக்கலாம் பெட்டு. ரீஸ்பான் பாயிண்ட் செட். என்னோடய ஒரு இது நாய் போயிடுச்சு, நான் அந்த வெறியிலேயே சூசைட் பண்ணுறேன் மறந்துட்டேன். சூசைடில் வந்துட்டேன். பட் ஸ்டில் இதுக்கு நான் அந்த ஒரு நாய் எனக்கு ஃபஸ்ட்டு நாய் அதாக இருக்கலாம், இல்லை இது ஃபஸ்ட் நாயாக இருக்கலாம். அது என்ன பகுன்னு தெரியல, ஏஜிக்கிட்ட கேட்கலாம். ரைட் டைம் 2 டாக்ஸ் சொல்லி அவன்கிட்ட சொல்லுவான். அவன் ஏன்னா அவன் நல்ல பையன் ப்ளீஸ். ஒரு ப்ளோங்கராட்டோ இல்லை என்கிட்ட இருக்கிறது என்னன்னு பார்த்தோம். ஃபயர் ப்ரொடெக்ஷனு, அன்பிரேக்கிங் 3. இது ஃபயர் ப்ரொடெக்ஷன் டிஸ்ட்ராய்டர். இது ரெண்டுத்தையும் என்னால் இப்போ நான் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண மட்டும்தான் பார்க்குறேன் கைஸ். இதில் மெண்டிங் எனக்கு வேணும் இப்போ. அண்ட் வேல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை இங்கே வைக்கலாம். கரெக்டாக. ஓகே பாய் கைஸ், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். நான் அப்புறமா பார்க்கலாம்.